முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது. வெளியில் சொன்னா அது வெளியில இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுக்குள்ள சொல்லாதீங்க. உரிய பெண்களை கேலி செய்யாதீர்கள். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. இப்ப நான் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும். என்ன படித்த பெண்கள் வேண்டும். சரி, உடுக்கடிச்சு படிக்க வச்சிட்டீங்களா? இப்போ நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது புரியுது. என்னை எப்படி நிர்வகிப்பது என்பது நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா? ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப நான் மேடையில் பேசுறேனா, என்ன பேசுறேனா, சைலண்டா இருக்கிறீங்க? அப்படிதாங்க. ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், மைக்கில் பேசினா கேட்கல. அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறேன், என்னப்பா பேசினா கேட்கல. அது ஸ்பீக்கர் லூஸு மேடம். ஓ, அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். பாருங்க, கவனமாக கேளுங்க. பெண்கள், நான் நல்லா பேசுகிறேன்ல, சத்தமாக பேசுகிறேன்ல, வீட்டில் இப்படி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் சொல்வார், என்னது இது, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. மேடையில் 4 பேர் கை தட்டுவாங்க, வீட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கள் அண்ணன், என் வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் அண்ணனோட நான் 3 நாள் பேச மாட்டேன். நான் அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி சொல்வார் பாருங்க, நான் ஏதாவது ஒன்று அநியாயமாக பேசுகிறேன்னு தான் வச்சுக்கோங்களேன், சத்தமாக பேசுகிறேன். சுல்தானா, மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டில் நடந்துக்கலாம்ல. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? வீட்டில் மேடையில் மட்டும் நல்லா பேசுவீங்களா? நான் அடங்குறேன். படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை கொடுக்க நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேங்க. ஒரு பெண்ணுக்கு பணம்,